பொறுப்பேற்க வேண்டியது தாவேகா தான். தாவேகா விஜய் தான் கண்டிப்பா. என்ன உனக்கு இந்த மக்கள் மேல அக்கறை இல்ல? இவ்வளவு ஜனங்க இந்த இடத்துல சேரலாமா? இந்த தெரு உள்ள 10,000 பேர் சேரலாம், 1,00,000 பேர் சேர்ந்தா என்ன ஆகும்? அந்த நிலைமை தான் இது. இது போல கரூர்ல அப்படி என்ன நடந்தது? கரூர்ல திட்டமிட்டபடியே நம்ம விஜய் அரசியல் கட்சி நடத்துறாருல, அவர் இன்னைக்கு பயணம் மேற்கொள்வதா இருந்தா கிட்டத்தட்ட மதியானம் போக வேண்டிய இடத்துக்கு இன்று மாலை 6 மணிக்கு தான் போய் சேர்ந்துடுறாரு. அவரு அப்படி சேரும்போது ஒட்டுமொத்தமான அந்த சுத்தி இருக்கிற அத்தனை மாவட்டத்து மக்கள் அங்க சேர்ந்ததுனால தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 31 பேர் இறந்துட்டாங்க இதுவரையிலுமே. இப்ப செய்தி சேனல்களின் இதுபடி நாளை காலையில அதிகமாகிறதுக்கு கூட இது வாய்ப்பு உண்டு. ஏன்னா அதுல கிட்டத்தட்ட 6 குழந்தைகள், ஒரு 10 பெண்கள், மற்றவர்லாம் ஆண்கள். அவங்க இறந்ததை பத்தி இப்ப ஒரு 18 பேர் தான் அரசு ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க, மத்த எல்லாரும் பிரைவேட் ஆஸ்பத்திரியில தான் இருக்கிறாங்க. அரசு சொல்லிடுது எல்லாம் பிரைவேட் ஆஸ்பத்திரியில பாக்குற அந்த மருத்துவ செலவை கூட ஏத்துக்கிறேன்னு சொல்லிடுது. மற்றபடி அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல தரமான ட்ரீட்மெண்ட் தரணும்னு இருக்காங்க. அதே போல எல்லா IAS IPS DGP எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. அநேகமா செந்தில் பாலாஜி கூட அங்கதான் இருக்கிறாரு. மா சுப்பிரமணியன் இப்ப கிளம்பி போய்கிட்டு இருக்கிறாரு, சுகாதாரத்துறை அமைச்சர். அதே போல நாளை காலையில நம்ம மாண்புமிகு முதல்வர் இதெல்லாம் சினிமாவில தான் பாத்துருக்காங்க, இப்ப நேச்சுரலா இது நடந்துக்குது இல்லையா? அதை பத்தி நினைக்கிறீங்க? திட்டமிடாததுதான் இதுக்கு. நான் யாரை குறை சொல்வது? அரச குறை சொல்வதா இல்ல அதை நடத்திய தாவேகாவை குறை சொல்றதா? ஏன்னா ஒரு சிறு நகரத்துக்குள்ள, அது ரொம்ப சின்ன நகரம், கரூர் என்பது ஒரு 3 கிலோமீட்டர் தான்னா ஒண்ணும் இல்ல. அது ரொம்ப நெருக்கமான இடம். அந்த இடத்துல லட்சக்கணக்கான பேர் கூடுவது என்பது மிகப்பெரிய தவறு. அது தவறுக்கு முன்னவே சொல்லியிருக்காங்க, குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணிகள் எல்லாம் வராதிங்கன்னு. அதையும் மீறி இப்ப இவ்வளவு மிகப்பெரிய துயரமான சம்பவம், மனித குலத்துக்கு அவமான சின்னம்னு நினைக்கிறேன் இதெல்லாம். ஏன்னா ஒரு நடிகரை பார்க்க இவ்வளவு பெரிய விபத்துல மாட்டியே இழந்து அங்க அந்த ஓலங்களை கேட்கும் போது என்னால தாங்கவே முடியல. மனசு அவ்வளவு கஷ்டமா இருக்குது. இளம் பசங்க எல்லாம் இறந்து போனவர்கள் எல்லாம் அவருடைய ரசிகர்கள். அதனால அந்த அந்த வீட்டுல இருந்து அழுதவங்களை பார்க்கும்போது என்னால தாங்க முடியல. அவ்வளவு பெரிய துயரம். இப்படி ஒரு நிகழ்வு நடத்துவதற்கு அனுமதிக்கவே கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா இவ்வளவு பேர் சேர்றாங்கன்னா திட்டமிட்டு தானே. அது இல்லாம விஜய் மிகப்பெரிய தப்பு பண்றாரு. 10 கிலோமீட்டருக்கு முன்னே ரோடு ஷோ நடத்தி எல்லாரையும் அங்க இருந்து இட்டுக்கிட்டு வராரு. அவர் பேச வேண்டிய இடத்துக்கு போய் நேரா இறங்கி பேசிட்டு போனா ஒரு தொல்லையும் இல்லல்ல. இப்ப 30-31 பேர் இறந்துட்டாங்க. இப்ப இது வரலாம், நாளை காலையில எத்தனை பேர் சாவாங்கன்றதுலாம் தெரியாது. என்ன நடந்துட்டு இருக்காங்க அங்கதான். அதுதான் தள்ளுமுல்ல. போறதுக்கு இடம் இல்ல, போக்குவரத்துக்கு இடம் இல்ல. ஒருத்தனை மேல ஒருத்த ஏறி அப்படியே போர்க்களம் போல ஆயிடுது அந்த இடமே. அப்ப என்ன ஆகும்? மூச்சு திணறி முதல்ல ஒரு குழந்தை தான் இறந்துடுதுன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா 3 குழந்தை இறந்ததுனாங்க. அப்புறம் பார்த்தா 10 பெண்கள் இறந்துட்டாங்கன்றாங்க. இப்ப கேட்டா 31 பேர் இறந்துட்டாங்களாம் இது வரலாம். இப்ப எல்லாம் ஆஸ்பத்திரியில தான் இருக்கிறாங்க. அது பிரைவேட் ஆஸ்பத்திரியும் பாக்குறாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில ஒரு 18 பேரை சேர்த்திருக்காங்க. சேர்த்திருந்தா கூட 1000 தான் இருந்தாலும் உயிர்கள் இல்லையா? இதை திருப்பி யார் தர முடியும்? இதுக்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வது? அரசு இவ்வளவு பெரிய விழாக்களை நடத்தும் போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அரசு கவனமாக இருக்க வேண்டும். இவ்வளவு பெரிய ஜனம் சேருதுன்னா நீங்க எதுக்கு இவ்வளவு பெரிய ஜனத்தை சேர்த்து விட்டீங்க? அனுமதி கொடுக்கலனாக்கா திமுக மேல குறை சொல்றாங்க. அனுமதி கொடுத்து இது மாதிரி நடந்துச்சுனாக்கா இது மாதிரி சம்பவம் நடக்குது இல்லையா? ஆமா, உண்மைதான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். அனுமதி கொடுக்கலனாலும் உடனடியே ஜனநாயகம் செத்துட்டாங்க. இப்ப மனிதர்கள் செத்துட்டாங்களே, ஜனநாயகத்தை காப்பாற்ற முடிஞ்சுதா? அது ஒரு முக்கியமான இது இல்ல. இதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது தாவேகா தான். தாவேகா விஜய் தான். கண்டிப்பா. என்ன உனக்கு இந்த மக்கள் மேல அக்கறை இல்ல? இவ்வளவு ஜனங்க இந்த இடத்துல சேரலாமா? இந்த தெரு உள்ள 10,000 பேர் சேரலாம், 1,00,000 பேர் சேர்ந்தா என்ன ஆகும்? அந்த நிலைமை தான் இது. இது போல